அவங்க அம்மா விட்டு வர விருப்பமே இருக்காது. அதானே? சொல்லு சொல்லு. அப்படிலாம் இல்ல. சொல்றியே? அப்படிலாம் இல்ல. எல்லாருக்குமே இந்த நிலைமை தான் பாவம். நிறைய பேருக்கு எங்களை மாதிரி சீட்டு வீடு, கூரை வீடு கூட சில்லு சில்லுன்னு இருக்கும். இந்த நாள் போலான்னு வந்துட்டு ஃபேன்சி ஸ்டோரில் பூந்து அதிகம் வாங்கிட்டு ரவுண்ட் அடிச்சு வேற எங்கே போயிடணும். வடலூரே டோட்டலாக மாறி போச்சு. வந்து பல வருஷம் ஆகுது. எந்த பக்கம் போகிறதுனே தெரில. 8-9 வருஷமாக அங்கே இல்லாமல் போனதுனால அந்த பிடிக்கலன்னு இல்லை, அந்த சொகுசு இல்லை. ஹாய் சொல்லுமா. ஹாய்ங்க. காலையிலே டீ போட்டு ரிலாக்ஸா உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கோங்க. வளர ஏன் பேசும்போது அதுவும் இல்லாம கார் நைட்டு பைப்பு கேட்டா நான் தண்ணி திறந்து விட்டு என் மேல ஒரு பழைய யாருன்னு தெரியலங்க. தண்ணி வீடு ஃபுல்லா நிறைஞ்சு கிடக்கு. வாஷ் பேஷன் நம்பி வீடு ஃபுல்லா நிறைஞ்சு கிடக்கு தண்ணி. எப்படின்னே தெரியல. அதுவும் இல்லாம இங்க பாருங்களா ரெண்டு பேத்தையும். இவர் வந்து குழந்தையா அவர் படுத்திருக்காரு உள்ள. ஏந்திரா சிவ. வெங்காயம் எல்லாம் அதிகமாக வாங்கிட்டு வந்தாருங்க. அதெல்லாம் சுத்தமா வீடு தண்ணி தேங்கி நின்றுச்சின்னு சொன்னல, வாஷ் பேஷன்ல திறந்து விட்டு. அதனால எல்லாமே நனைஞ்சு போச்சுங்க. சுத்தமா ஸ்மெல் அடிக்குது ஓவரா. அதனால வெயில்ல அப்படியே காய வைக்கணுங்க. வெயிலுக்கு வந்து எப்பவுமே இந்த மரத்தட்டில் உட்காந்துருவேங்க. இந்த வேப்ப மரத்தட்டில் உட்காந்துருவேன். இங்கே பார்த்தீங்கன்னா மயில் எக்கச்சக்கமாக மேயுது. ஒரு சின்ன வயசு பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் மயிலை பார்த்தா நாங்கள் ஆச்சரியமாக போவோம். மயில் அப்படின்னு ஓடுவோம். ஆனால் இப்போ கோழி விட ரொம்ப மோசமாக மேயுது பாருங்களேன். இந்த காட்டில் தெரியும் ஒரு 20 மைல் பக்கமாக போயிடுச்சு. போய் பாருங்க, அதுக்கு நேராக போயிடுச்சு எல்லாம் கிராஸ் ஆகி. ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இதனால் ஏதோ மனித சங்கிலி பாதிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம தேசிய பறவை அளவுக்கு அதிகமாக வளர்ந்துட்டு இருக்குது. குள்ளா இப்போ தாங்க தம்பிக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கா. அவன் இப்போலாம் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறானா. அதனால் ஊட்டி விட்டாது எப்படியா சாப்பிட வைக்கணும்னு சொல்லி மேடம் வந்து ஊட்டி விட்டுருக்கலாம். என்னமோ சின்ன பிள்ளை மாதிரி. அவனுக்கு 5 வயசு ஆகிடுச்சு. இன்னும் சரியாக சாப்பிட விட மாட்டேங்கிறான். நொறுக்கு தீனி தான் ஃபுல்லாக அவனை கொடுத்து வீணாக்கிட்டா அவளே. என் பொண்ணுக்கு வந்து இப்போ அவன் சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருக்கா. ஒன்றும் முடியலைங்க. ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். அவங்க காலையிலே வந்தாங்க. காயெல்லாம் கொடுத்துட்டு உள்ளே ஒன்றும் காய் வெங்காயம் தக்காளி தாங்க வேணும் வருது. காயை வாங்கிட்டு வரல. அப்புறம் இவளுக்கு வாழைப்பழம் பிடிக்குமோன்னு சொல்லிட்டு நேற்று அது வாங்கிட்டு வந்தேன். அவங்க காய் ஏதோ வாங்கிட்டு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. வண்டியிலையும் பெட்ரோல் இல்லை. அதுக்கு மேலே போய்ட்டு பெட்ரோல் போட்டு வரணும். இங்கே இது ஒன்று ஹைலைட்டாக இருக்குங்க. அப்புறம் உள்ளே இறங்கி உட்காந்துட்டான். தண்ணி வந்துட்டு இருக்கு. தண்ணியை திறந்து விட்டு டப்பில் இறங்கி உட்காந்துட்டான். கீழே ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம். சாயங்காலம் கொஞ்சம் நல்லா சில்லுன்னு இருக்கும். நானே ஊருக்கு போயிட்டு வந்துட்டு நைட்டு 10:30 வரையும் வெளியில் தான் உட்காந்தேன். ஏன்னா வெளியில் மட்டும்தான் காத்தடிச்சிது. அதுவும் இந்த பக்கத்தில் இந்த கருவக்காடு இல்லை இருக்கிறதுனால, மேலே அந்த மரம்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்லை. பெண்ணாடத்துக்கு போகிறத நினச்சாலே பயமாக இருக்குது. அங்கே போய் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஃபேன் எல்லாம் கேட்டு வந்து 4000 ரூபா சொன்னாங்க. வெளியில் வந்துட்டு ரொம்ப ஹெவி ரேட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப போயிட்டு ஏதாவது பேரம் பேசி அதை வாங்கினா தான் வீட்டில் இருக்கலாம். பாட்டி ஃபோன் பண்ணி எப்போ வர எப்போன்னு கேட்டேன். அங்கே இருந்தால் நம்மளை ஒருத்தவங்களும் மதிக்கிறது கிடையாது. இங்கே வந்தால் எப்போ வரம்பாங்க. அங்கே போனால் திரும்ப வர மாட்டாங்க. அந்த பக்கம் எப்போ வரேன்னு கேட்குறதோட சரி, என்னைக்கா ஒரு நாள் தான் வருவாங்க. குள்ளா இப்போலாம் என்னை விட ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஃபேஸ்புக்குக்காக போஸ்ட் போடுறோமா. ஃபேஸ்புக்கில் மானிட்டேஷன்லாம் வாங்க முடியாதுங்க. அதாவது உங்களே நிறைய பேர் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டு காசு சம்பாதிக்கலாம் போகலான்னு. ஃபுல்லாக ஸ்கேம் பண்ணுறாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. ரொம்ப 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 ரேரு. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஃபேஸ்புக்கில். அந்த டைமில் யூடியூப்பில் கான்சன்ட் பண்ணாலும் இதை மாதம் ஒரு 2000-3000 கிடச்சிட்டு போயிடும். ஆனால் அவன் ஃபேஸ்புக்குன்னு உங்களுக்கு ராமத்தை போட்டு விட்ருவான். இருந்தாலும் போஸ்ட் போடுறோம். ஏன்னா நாங்கள் வந்து யூடியூப் தானே ப்ரொஃபஷனலாக பண்ணுறோம். இதில் இருக்கிறத எடுத்து அப்படியே அங்கே போட்டிருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. அதே வந்து ஏற்கனவே சொல்லி நான் யூடியூப்லாம் வீடியோ போடுறேன்னு போடலைங்க. சரி, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ரெடி பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை கொண்டு வைக்கலாம். அப்புறம் இங்கே பாருங்கள். சரி, என்ன இப்போ என்ன ஒன்னும் இல்ல. மயில்லாம் மேயுது. அதெல்லாம் நான் எல்லா வீடியோ ஃபுல்லா சொல்லிட்டேன். எல்லாம் மேயுது. நீயே சும்மா அதை வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்குறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. காத்தும் சூப்பரா வருதா, அதனால இப்படி உட்காந்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஊர் தாங்க. எந்த ஊரு? கர்நாடகம். இங்கே தான். அது எனக்கு இந்த ஊர் ரொம்பவே பிடிக்கும். இப்போ நான் ரீசெண்டாக ஒரு 8-9 வருஷமாக இங்கே இல்லாமல் போனதுனால அந்த பிடிக்கலன்னு இல்லை, அந்த சொகுசு இல்லை. பெண்ணாடத்துலேருந்து சொகுசு பழகிட்டேன். என்ன சொகுச்சுன்னு ஒன்றும் இல்லை. கடைக்கு போகிறது, ஏதோ ஹாஸ்பிட்டலு எல்லாமே பக்கத்தில் இருக்குது. இங்கே அதெல்லாம் எதுவும் இல்லையா. அதுக்கு முன்னால் தான் பாருங்க, இந்த கொள்ளையில் கிரிக்கெட் விளாடுவோம், வாலிபால் விளாடுவோம். அதுக்கு நிறையா ஒரு கிணறு இருந்தது. அங்கெல்லாம் போய்ட்டு சுற்றுவோம் ஜாலியாக. இப்போலாம் எல்லாமே மாறி போச்சுங்க. அதான் வாங்க அப்படியே இந்த ஃபங்க்ஷன் போய்ட்டு இந்த விளாக் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். வந்துட்டு கிஃப்ட் ஷாப் எங்கே இருக்குன்னு தேடுங்கிறாங்க. வடலூரே டோட்டலாக மாறி போச்சு. வந்து பல வருஷம் ஆகுது. எந்த பக்கம் போகிறதுனே தெரில. வர்ற வழி ஃபுல்லாக செம்ம டிராஃபிக். அதுவும் இல்லாமல் நேற்று போயிட்டு நைட்டு இதுக்கெலாம் போயிட்டு வந்தாங்க. வந்தது ரொம்ப எனக்கு முடியல. நான் வேறு அங்கே போயிட்டு என்ன பண்ணிட்டு ஒரு 2 ஐஸ்கிரீம் உள்ள அடித்து நவுத்திட்டேன். அது அப்படியே வந்து எனக்கு ரொம்ப டயர்டாகிட்டு படுத்துட்டேன். மாமியார் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டுருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போனப்போ 3 நாள் கழிச்சு வாங்க, பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்கேன் எழுதி தரேன், நீங்கள் ஓபிக்கு போயிட்டு பார்த்துருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காக மாமியார் காலையில் கிளம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா ரைட் சைடு படுத்து எந்திரிக்கும் போது அவங்களுக்கு மயக்கம் வருதான். சரி, போய் என்னன்னு பார்க்குறேன்னு கிளம்புறாங்க. அதான் கூப்பிட்டு போகிறோம். நாங்களும் ஊருக்கு கிளம்பலான் இருந்தோம். குள்ளாய்க்கு இங்கே வந்தால்
அவங்க அம்மா விட்டு வர விருப்பமே இருக்காது. அதானே? சொல்லு சொல்லு. அப்படிலாம் இல்ல. சொல்றியே? அப்படிலாம் இல்லன்னா அதாங்க கிளம்பிட்டு இருக்கோம். இந்த வீடியோ இன்னைக்கு 2 நாள் வீடியோ சேர்ந்து தான் இன்னைக்கு வீடியோ முடிப்பேன்னு நினைக்கிறேன். கடைசி நேரத்தில் பிளான் மாறிச்சுங்க. மாமியார் மட்டும் ஹாஸ்பிட்டல் போகல, நானும் போயிட்டு அப்படியே காய்கறிலாம் எங்கள் அம்மாக்கு வாங்கிட்டு சரி போயிட்டு வரலாம் நானும் வரனால எல்லாமே கிளம்பிட்டோம். இப்போ தான் உள்ளே போயிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பரா நல்லா இருக்கு. அதாவது ரொம்ப ரொம்ப அமைதியாக டீசெண்டாக ஃபுல்லாக சுற்றி மரம் தான். இப்போ அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துருக்கலாம். கிளிலாம் உட்காந்துருப்பாங்க. பல வருஷம் அவங்க எங்கள் ஊரில் வந்து எழுப்ப மரத்தை பூரா வெட்டிட்டாங்க. உட்காந்துருக்கேன் கிளி இதாக வருங்க. என்ன இருந்தாலும் மனுஷன் கண்ணுக்கு இணையான ஒரு கேமரா வரல போல இருக்கு. என் கண்ணில் அவ்வளோ கிளியாக தெரியுது, செல்லில் தெரிய மாட்டேங்குது. என்னப்பா? மஞ்சள் கொலை வழியாக வந்தோமா? நம்ம ஊரில் இதுதாங்க, எங்கே பார்த்தாலும் அம்மையாக இருக்குது. நைட்லாம் 10-10 வரைக்கும் வெளில தான் உட்காந்தோம். அந்தளவுக்கு சூப்பராக காற்று அடிச்சுது. இங்கேயுமே நல்லா அடிக்குது. வீட்டுக்குள்ளே போய் படுத்தா தான் அவியுது. கோளாறில் கிளம்பியுமே 1ஆம் தேதி தெரியாமல் எல்லாம் கிளம்பி வந்துட்டோம். ஓபிலாம் இருக்காதான். அவர் டாக்டர் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் ENT டாக்டர் பாருங்கன்னு சொல்லிருக்காரு. என் மாமியார் இனிமேல் நிறையா வந்து மயக்கடிச்சு வந்தால் தான் ஆஸ்பத்திரி வருன்ற வந்துட்டு அடுத்தது போகிறாங்க. போயிட்டு சந்தைக்கு போயிட்டு கறி வாங்கிட்டு, சந்தையில் சும்மா எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் காய்கறிலாம் கேட்டாங்க, வாங்கிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வரலான்ட்டு போகிறோம். பாப்பாவுக்கு பால் மணி எடுக்கிறோன்னு வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஏதோ காய்கறிலாம் ஒன்றும் வாங்க செட் ஆகலை. பெண்ணாத்தில் சந்தையிலே வாங்கியிருக்கலாம் போல். நான் வர அன்றைக்கி நம்ம கூட திருவிழா காய் வண்டி ஒன்று வந்து அதனால் வந்துட்டேன். இது போகலான்னு வந்துட்டு பேண்ட் ஸ்டோரில் பூந்து அதிகம் வாங்கிட்டு ரவுண்ட் அடிச்சு வேற எங்கே போறியோ மளிகை கடைக்கு போகணும் அடுத்தது. இன்னைக்கு அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் காய்கறி வாங்க போனாங்க. அவளுக்கு வந்து ஆப்பிளே ஊட்டுறதுனால வெறுத்து போயிட்டாளாட்டுக்கு சாப்பிடவே மாட்டேங்கிறா. கமெண்ட்ல நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா பீன்ஸ் கேரட் பீட்ரூட் கேரட்லாம் ஊட்டுங்கன்னாங்களா. சரி எல்லாத்தையும் ரெடி பண்ண அழகா ஒரு பீலர் ஒன்று வாங்கி வச்சுக்கணுமே. ஆமா பீட்ரூட் கேரட்டை மசிச்சு ஊட்டணும் பாப்பாவுக்கு. வேக வச்சு வச்சுட்டாங்க. வயிற்றே இல்ல சுத்தமா காத்து மாதிரி இருக்கா தூக்கும்போது. ஏன்னா பாப்பாவுக்கு 7 மாசம் ஆயிடுச்சு. வளர பால் பற்றாக்குறை, 2வது சாப்பாடு இல்லைன்னா அப்படிதான் ஆகப்பட அடிக்கடி எந்திரிச்சுக்கிறா. இதனாலதான் நினைக்கிறேன். இனிமே ஒண்ணு ஊட்டி தேத்தணும். இட்லிக்கெல்லாம் ஊட்ட ஆரம்பிக்கணுங்க. 7 மாசம் ஆயிடுச்சு அப்புறம் ஊட்டலாம். அப்படியே ஒரு இட்லி வாங்கி அதுல பால் கிலோ விட்டு தாய்ப்பால் விட்டு ஊட்டணும். ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தாங்க கேரட்டே ஊட்டலாம். இன்னைக்கு வந்து நாங்க பிரியாணி போடுறோம். ஏன்னா மாமியார் ஊருக்கு போது அவங்களும் பிரியாணி நாங்களும் ரொம்ப நாள் ஆச்சு இது பண்ணி. நாங்களும் வீட்டுல இருந்தோம்னா வாரம் செய்வோம். 2 வாரத்துக்கு ஒரு டைம் அது. சரி எல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு போலாம் நாளைக்கு. அவங்களும் ஹாஸ்பிட்டல் போனாங்க. இன்னைக்கு அதுவும் ஒன்றும் வேலைக்கு ஆகல. மாமனாருக்கு ஏதோ மூச்சு பிடிச்சிச்சான். இன்னும் தெரியல மாத்தி எங்களுக்கு உடம்பு செல்லாம போயிட்டு இருக்கு ஃபேமிலி எல்லாருக்குமே. நம்ம ஊருக்கு போய் என்ன பண்ண போறோம் தெரியல. அங்க போனா தான் நம்ம கதை தெரியும். இதான் சொல்றேன், கிளைமேட் இந்த வெயிலுக்குலாம் ஒன்றும் சமாளிக்க முடியாதாட்டுக்கு. அப்புறம் ஹைட்டு பத்தல இதை எடுத்துக்கிட்டா பெரிய எடுப்பு போயிடுன்னா அது பயமா இருக்கா அவளுக்கு. இந்த கடையில இல்ல எனக்கு தெரியும். பயத்தை ஏற்படுத்தும். என்னத்தான் அப்புறம் 2 புள்ளிக்கு அம்மா ஆட்டம் இன்னும் இப்படி தான் பேசிட்டு இருக்கேன். ஏன் சாதாரணமே வேலை செய்ய விட மாட்டாங்க. நானே பயந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். சிவா பையன் பலூனை வச்சுட்டு அங்கீங்க ஓடி போயிட்டு அவளை எழுப்பி விட்டாங்க. நானே பிடிச்சி ஆடிட்டு இருக்காங்க. அதே ரொம்ப அழுட்டு தான் உட்காந்துருக்கிறா. என்னம்மா அப்புறம் எல்லாம் வாட்டமா வசதியா இருக்கு போல இருக்க. கரண்ட் வெயிட்டா இருக்குதுங்க, அதுக்கே கை வலிக்குது. நான் அழகா சின்னோண்டு குண்டான்லதான் போடுறாங்க. இது எட்டி பாக்குற மாதிரி இருக்கு. அட ஏன் குண்டான்ல போறேன் கேட்டீங்கன்னா, எப்பவுமே அந்த குண்டான்ல போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் பிரியாணி. கறியும் 1 கிலோ, அரிசி 1 கிலோ கரெக்டா இருக்கும் எல்லாருக்குமே. அப்புறம் சோம்பேறி சிக்கன் கொஞ்சம் சேர்த்து அப்புறம் எடுத்து வந்தோம் எல்லாமே. என்ன வாடும்போது சாப்பிட்றது ஒன்று தானே நம்ம ஒழுங்காக பண்ண முடியும். வேற என்னத்த பண்ண முடியும். எதை சேர்த்து வச்சாலும் எதையும் எடுத்துட்டு போறது இல்லை. எங்கள் அம்மா வர சொன்னாங்க. அவங்களுக்கு அந்த காய் வேணும்னா இதில் இருக்கிற காய் பார்த்தீங்கன்னா 200 ரூபா. சந்தையில வாங்கிருந்தீங்கன்னா சந்தையில நான் வாங்கினா ஒரு கட்டன் ஃபுல்லாக வாங்குவேன். தென்னாட்டுலயுமே வண்டி இந்த வாட்டி நிக்கலங்க. இல்லைன்னா நான் எல்லா காயும் வாங்கி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அவங்க அதிகமாக செய்ய மாட்டாங்க. இதே காய போட்டு தான் வச்சிருப்பாங்க ரொம்ப நாளைக்கு. இப்போ இங்கே வாங்கினாலும் கை மஞ்சத்தூள் வாங்கி போடுற வேணாம். இதே பிரியாணி போடுறாங்கன்னா நல்லா இருக்கு எது போட்டாலும். இருந்தாலும் அதையும் போறது போகிற டவுட்டுக்கு நான் கேட்டு போகல. இன்னைக்கு வேலை ரொம்ப டைட்டுங்க. பாருங்க எப்படி கிடக்குன்னு. நான் முடிஞ்சாலும் ஹெல்ப் பண்ணேன். வெங்காயம்லாம் உரிச்சு கொடுத்தேன். அந்த தயிராணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். என் பொண்ணு தான் அதுக்குள்ள எந்திரிச்சுக்கிட்டா. மேடம் அழுதுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வேற வெய்ய வேற தாங்க முடியலையா. வீடியோ தொடுறாங்க. இப்ப பாருமா இங்க பாருமா இதே பாருமா பாத்தீங்களா எப்படி வேர்த்திருக்கணும் பிள்ளைக்கு. முடியல ஒன்றும். எல்லாருக்குமே இந்த நிலைமை தான் பாவம். நிறைய பேருக்கு எங்களை மாதிரி சீட்டு வீடு கூரை வீடு கூட சில்லு சில்லுன்னு இருக்கும். இந்த நாளில் இந்த சீட்டு வீடு மாடி வீடுலாம் அது இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் சொல்லவே தேவையில்லை. இன்னும் சொல்கிறதுக்கு இருக்காது. ஃபுல்லாக வந்து அவங்க அம்மா வேலையை செய்ய விட மாட்டுறாங்க. ஏம்மா அம்மா மேலே அவ்வளோ பாசமாடா.
செஞ்சாலும் செய்யறாங்க. இல்ல இப்ப கொஞ்ச நாளா சொல்றேன், ரொம்ப அநியாயத்துக்கு வந்து கவனிக்கிற மாதிரி இருக்கா. அதிகமா தானங்க. அப்புறம் உடம்பு முடியல எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களா, போய் உட்காருமா நான் செஞ்சுக்கிறேன்னா போக மாட்டேங்கிறாங்க, விலக்கி கழுவுறாங்க. பரவாயில்ல, ஃபுல்லா இப்போ வர கொஞ்சம் தேறிட்டு இருக்கிறா. ஆயிடுச்சுங்க, 3 மணி ஆயிடுச்சு. இது சும்மா கொஞ்சோண்டு நான் தான் குழம்பு யூஸ் பண்ணேன், நாளைக்கு காலைல சாப்பிட யூஸ் ஆகும். அதெல்லாம் சாப்பாடு வேற கொஞ்சம் மீந்துருச்சு. அதை ஏதோ புளிசாதம் கிண்ட போகிறோம் அப்படி இப்படின்னு இருக்கா. ஏதோ தம் போட்டு வச்சிருக்காங்க போல. சாப்பாடுலாம் இப்போதான் ரெடி ஆயிடுச்சு எல்லாமே. காட்டுமா கிண்டுமா? ஏன் தண்ணி தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கு? கரெக்டாக தான் இருக்கா? எங்கள் அம்மா நிற்க சொல்லாமல் ஓடியான்ட்டாங்க. அப்புறம் வந்து பிரியாணி கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன். புளி நிறைய கேட்டாங்களா, மேலாலும் கேட்டாங்க. நம்ம கமாண்ட்லேயுமே ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, எத்தனை கிலோ வேணும்னு சொல்லி கொஞ்சம் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்சல் பண்ண முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். அதனால் அதில் மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். என்னன்னு தெரியல, வேக்குன்னு வந்துட்டுருக்காங்க. நான் இப்போ தான் அங்கேருந்து வந்தேன், எதுக்கு வராங்கன்னு தெரியல. என்னம்மா? ஆ ஆ எதுக்கு அவசர அவசரமாக வரப்ப? கடைக்கியா வாங்கிட்டு வரேன் வா. இதுதான் வேலை, எனக்கு சும்மா ஒரு இடத்த உட்கார மாட்டாங்க. எல்லாம் முடிஞ்சுங்க. பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. எங்கள் மாமியார் வெளில யாரோ ஒரு பாடிட்டு உட்காந்து பஞ்சாயத்து பேசிட்டு இருக்காங்க ரோட்டில். என் பொண்ணு தூங்கிட்டு இருக்கா. அவள் அப்படியே போகலாம், சிவனிட்ட போகலாம். அதான் சாப்பிட்டுருக்கோம். தண்ணி இப்போ தாங்க வந்தது, செடிக்கு எல்லாத்தையும் தண்ணி விட்டேன், எல்லாம் இதாகிடுச்சு, வாடி போயிருந்தது. அப்புறம் நானும் போய் குளிக்கணும். நான் நைட்டு ஒரு 9 மணிக்கெல்லாம் தான் குடிச்சு படுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நல்லா தூக்கம் வருது. எனக்கே சீர்பாடமுல எங்க அம்மா சிவா இவங்க பக்கத்துல படுத்திருந்தாங்களா, திரும்ப எங்க அம்மா பக்கத்துல படுத்துட்டு எங்க அம்மா செவத்தை நோக்கி போறாங்க. இவரு என்ன நட்டுக்கிட்டே வராரு. என்னால தாங்க முடியல, சுத்தமா தூங்கவே இல்லைங்க நைட்டு. அந்த அளவுக்கு வெய்ய தாங்க முடியல. அனலு கசன்னு ஃபேன்லாம் 2 ஓடிச்சு. இருந்தாலும் நைட்டு சொல்ல முடியல. கதை பேசிட்டு இருக்காங்க. நீ அங்க போற? அவ்வளவுதாங்க இந்த விளாக். அப்படி இன்னொரு விளாக்ல மீட் பண்ணலாம். பாய்ங்க.